மூணார் தேவிகுளம் பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் கொடுப்பதற்கு அதிகாரிகள் முன் வராததை கண்டித்து ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூவ்மெண்ட் தலைமையில் தேவிகுளம் தாலுகா அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் முற்றுகை போராட்டமும் நடைபெற்றது. போராட்டத்தை சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் துவக்கி வைத்தார். ஆயிரக்கணக்கான தொழிலாளி குழந்தைகள் தான் கல்விக்காக தமிழ்நாடு, கேரளா உட்பட உள்ள இடங்களில் விண்ணப்பம் கொடுத்து காத்திருப்பது. இதுபோன்ற மாணவ மாணவிகள் தொடர்கல்விக்கு ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக ஆஜர் செய்ய வேண்டும். ஆனால் விண்ணப்பம் கொடுத்து மாதம் பல கடந்தும் சான்றிதழ் கொடுக்க அதிகாரிகள் தயாராகவில்லை. 1950 முன்பாக கேரளத்தில் வசித்த ரேகைகள் கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கும் போது 1950 முன்பு கேரள மாநிலம் உருவாகவும் இல்லை. அவ்வாறு இருக்கும்போது இதுபோன்று சான்றிதழ் கேட்பது அதிகாரிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், ஜாதி சான்றிதழ் கொடுக்க அதிகாரிகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஐ தலைமையில் ஆல் இந்தியா தலித் மூவ்மெண்ட் சங்கத்தின் தலைமையிலும் தேவிகுளம் தாலுகா அலுவலகத்திற்கு எதிர்ப்பு தர்ணா நடத்தப்பட்டது. போராட்டத்தை சிபிஐ மூணார் யூனியன் செயலாளர் பி பழனிவேல் துவக்கி வைத்தார். கேரள அரசாங்கத்திற்கு 1950 முன்னால் உள்ள ரேகைகள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று விவர அவகாச நியமம் இப்போது பதில் கொடுத்திருக்கின்றது. அப்படி சொல்லக்கூடிய இந்த சர்க்கார், அதனுடைய தாசில்தார் ஏன் இந்த சர்டிபிகேட்டை 50க்கு முன்னால் வேண்டும் என்று கடுவாளம் பிடிக்கின்றார்கள்? அட்வொகேட் ராஜாவினுடைய சர்டிபிகேட்டும் டி குமாருடைய எலெக்ஷன் கேஸை வைத்துக் கொண்டு தீவிரவாதம் பிடித்த உத்தியோகஸ்தர்மார், தாசில்தார், வில்லேஜ் ஆபீசர் இந்த கடும் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. அது அவருடைய கேஸ். அவர்கள் கோடதியிலே பார்க்கட்டும். பாவப்பட்ட ஜனங்கள் பள்ளி குழந்தைகள் பொழிப்பதற்கு, உயர்ந்த படிப்புக்கு போவதற்கு அல்லது வீடு வைப்பதற்கு, கல்விக்கு போவதற்கு சர்டிபிகேட் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொன்னதுக்கு கூட அப்ப விட்டு சொத்தல்ல. இது நாடு நமக்கு சொந்தமான நாடு, அவருக்கு சொந்தமான நாடு. ஆனால் மக்களை திசை திருப்பி ஆதிவாசி ஹரிஜன மக்களை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். பொதுமக்களின் கோரிக்கைகளை அங்கீகரிக்கவில்லை என்றால் இடது வலது கட்சி வித்தியாசம் இல்லாமல் போராட்டம் நடத்தப்படும் என்று செயலாளர் അഡ്വക്കേറ്റ് ചന്ദ്രപാൽ. അതുകൊണ്ട് ഈ പറയുന്ന വിഷയം എത്രയും വേഗം പരിഹരിച്ചില്ലെങ്കിൽ ഭരിക്കുന്നത് സിപിഐ ആണെന്ന് ഞങ്ങൾ നോക്കില്ല, LDF നോക്കാൻ പോകുന്നില്ല. ഇതൊരു വലിയ ശക്തമായ ഒരു സമരത്തിലേക്ക് പോകുന്നു മാത്രം ഞങ്ങൾ സൂചന നൽകുകയാണ്. ഇനി ചില വിഷയങ്ങൾ കൂടി ഉണ്ട്. കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിലും ഇന്നലെയുമായിട്ട് പത്രമാധ്യമങ്ങൾ വളരെ തരത്തിൽ എഴുതിപ്പിടിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇവിടുത്തെ ഏതോ ഭൂസംരക്ഷണ സേനയുടെ അംഗങ്ങളെയും അല്ലെങ്കിൽ ഏതോ റവന്യൂ ഉദ്യോഗസ്ഥന്മാരെയും ഇവിടെ ട്രാൻസ്ഫർ ചെയ്യാൻ വേണ്ടി രാഷ്ട്രീയക്കാർ ഇടപെട്ടു, സിപിഐയുടെ രാഷ്ട്രീയക്കാർ ഇടപെട്ടെന്നാണ് വാർത്തകൾ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. അങ്ങനെ ഒരു വ്യക്തിയെ സ്ഥലം മാറ്റാൻ വേണ്ടി സിപിഐയുടെ ഭരണത്തെ സ്വാധീനം ഉപയോഗിക്കുന്ന വ്യക്തികൾ ദേവകുളത്തെ പാർട്ടിക്കോ ദേവകുളത്തെ ഏത് മൂവ്മെന്റിനും സാധിക്കില്ല. ഞങ്ങൾ അത് വരാൻ പോകുന്നുമില്ല. എന്നാൽ ഞങ്ങൾ ഒന്ന് ചോദിക്കുകയാണ്, കോടതി ഒന്ന് പരിശോധിക്കേണ്ട ഒരു കാര്യമുണ്ട്. കഴിഞ്ഞ 2006 മുതൽ ഇന്ന് 2024 ആയിരിക്കുകയാണ്. കഴിഞ്ഞ 18 വർഷക്കാലമായി ഈ മേഖലയിൽ ദേവകുളം താലൂക്കിൽ ഭൂസംരക്ഷണ സേനയും ഇവിടുത്തെ സ്പെഷ്യൽ തഹസിൽദാരും ഇവിടുത്തെ റവന്യൂ സ്പെഷ്യൽ സംഘവും എത്ര ഭൂമി, എത്ര കയ്യേറ്റങ്ങളെ ചെറുത്തിട്ടുണ്ടെന്ന് കൂടുതൽ പരിശോധിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. അതിന്റെ എണ്ണം പറയേണ്ടിയിരിക്കുന്നു. കഴിഞ്ഞ 18 വർഷക്കാലമായി കയ്യേറ്റ മാഫിയ കൂടിയിരിക്കുകയാണ്. കയ്യേറ്റങ്ങൾ കൂടിയിട്ടേ ഉള്ളൂ. അതുകൊണ്ട് ഈ റവന്യൂ സ്പെഷ്യൽ ഓഫീസർ ആവട്ടെ, ഭൂസംരക്ഷണ സേനയാവട്ടെ, ഒരു ഗുണമില്ലാത്ത, ചുക്കുനും ഗുണമില്ലാതെ വെറുതെ ശമ്പളം മാത്രം വാങ്ങിച്ചുകൊണ്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അതുകൊണ്ട് തന്നെ ഞങ്ങൾ പറയുന്നത്, ഭരിക്കുന്നത് ആര് തന്നെ ആയിക്കോട്ടെ, അത് ഇടതുപക്ഷമാവട്ടെ വലതുപക്ഷമാവട്ടെ, ചെയ്യുന്നത് തെറ്റാണെങ്കിൽ ചോദ്യം ചെയ്യപ്പെടുക തന്നെ ചെയ്യും. അതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ ഇത്തരത്തിലുള്ള സമരമായി ഞങ്ങൾ മുന്നോട്ട് വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. தர்ணாவில் தலைவர்களான SM குமார், ஆரோக்கியதாஸ், விஜயகுமார், கோவிந்தசாமி, சாந்திமுருகன், கவிதாகுமார், சந்தோஷ், காமராஜ், ராஜா, கார்த்திக் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ, மூணார்.